இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம டெலகிராம் சேனலும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலிட்மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் 2 ப்ரீசெட்டையும் உங்கள் அலிட்மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேக் எஃபெக்ட் அண்ட் பீட் மார்க் 2 ப்ராஜெக்ட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் ஃபோட்டோ ஆட் பண்ணி எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு குரூப் 1ன்னு கொடுப்பேன். ஸோ சென்டரில் இந்த இமேஜ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போங்க. மீடியாவில் போய் பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர வச்சுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துக்கோங்க. அந்த குரூப் 1க்கு கீழே கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் ஒப்பாசிட்டி வந்து ஒரு 70 கொடுத்துக்கோங்க. 70 கொடுத்துட்டு அடுத்தது பேக் வந்துட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்லாம் மேலே சர்ச்சில் காஜ் பிளர்னு டைப் பண்ணிக்கலாம். காஜ் பிளர் டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 0.200 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். பேக் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுங்கள், சென்டரில் இருக்கலாம். ஸோ சென்டரில் வர்றதுக்கு உங்களுக்கு இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புன்னு போய்க்கோங்க. எடிட் குரூப்புன்னு போனோன்னே இமேஜ் குரூப்புன்னு ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு இமேஜ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் இந்த மாதிரி சென்டருக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் இது சின்னதாகிட்டுனா நீங்கள் பேக் உள்ளே வந்து எடிட் குரூப்பில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் உள்ள எடிட்டை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியாவில் போய் கரெக்டாக ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வர ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி 3 ஃபோட்டோ எஃபெக்டை கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு திருப்பியும் பீட் மார்க் போய்க்கோங்க. ஸோ பீட் மார்க்கில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜ்க்கு வந்துக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜில் இந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எஃபெக்டை ஃபஸ்ட் இமேஜில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக இது வந்து கரெக்டாக அடுத்த ஒரு டபுள் பீட் மார்க் தெரியுதுல அது வர பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ விட்டு விட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வர பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு அடுத்த டபுள் பீட் மார்க் வந்ததுனால பேஸ்ட் பண்ணக்கூடாது. திருப்பியும் பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபோட்டோ போய்க்கோங்க. செகண்ட் ஃபோட்டோவோட எஃபெக்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. திருப்பி பீட் மார்க்கில் போயிட்டு இப்போ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா அதில் விட்ட ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே இந்த செகண்ட் எஃபெக்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக இது வந்து டபுள் பீட் மார்க் வர வந்துடும். ரெண்டு எஃபெக்டையும் அந்த டபுள் பீட் மார்க் இருக்குல்ல அதுக்கு முன்னே வர ஒவ்வொரு இமேஜ்க்கும் மாற்றி பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 3வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் இருக்க எஃபெக்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி லாஸ்ட் வாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் இருக்கும்.
ஸோ கரெக்டாக இதுக்கு முன்னே இருக்குல்ல, ஸோ டபுள் பீட் மார்க்குக்கு முன்னே இருக்கிறது வேறு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எஃபெக்டை நீங்கள் மாற்றி மாற்றி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்க இமேஜஸில் எல்லாத்துலேயுமே தேர்ட் எஃபெக்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஒரு 4 ஃபோட்டோவுக்கு வரும். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஃபோட்டோவுக்குமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இவ்வளோந்தான். ஸோ எல்லா எஃபெக்டும் எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்து கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.